செல்வோம். நிருபம் 8ஆம் அதிகாரம். சிறு பிள்ளை நிறைய நம்ம 8ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். 18 முதல் 23 வரை ரோமர்களது நிருபத்தை நாம் ஒவ்வொரு வசனமாய் படித்து வருகிறோம். அருமையான நிருபம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வேண்டிய சகல போதனைகளும், சொல்லுகிறேன் கேளுங்கள், சகல போதனைகளும், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வேண்டிய சகல காரியங்களும் இந்த ஒரு நிருபத்திலே அவ்வளவு அருமையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இதை ஒரு முறை இதை படித்தால் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் பெற முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகையால் தான் இதை நாம் போதிக்கிறோம். 18ஆம் வசனம் முதல், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். வேத வசனத்திலேயே மிகவும் அருமையான ஒரு பகுதிக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் வரப்போகிற சில வாரங்களுக்கு இந்த வேத பகுதியை நாம் முற்றிலுமாய் நாம் படித்து நாம் இதில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்ளப் போகிறோம். மிகவும் அருமையான ஒரு வேத பகுதி. ஒருவேளை நீங்கள் இதை வாசித்து இருக்கலாம், சரியா இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இது ஏதோ உயர்ந்த காரியங்களை குறித்து பேசுகிறது என்பதை அறியலாம், ஆனால் அதனுடைய விவரங்களை புரியாமல் இருந்திருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் 8ஆம் அதிகாரத்தில் என்னத்தை போதிக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, தண்டனை கிடையாது, நரகம் கிடையாது. அவர்கள் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை போதிக்கிறார். போதிக்கும் போது யார் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்கள் என்பதை குறித்தும் போதிக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று சொல்லும் போது அப்ப யார் அது? விசேஷமானவர்களா? விசுவாசிகள் ஒரு பகுதியினரா? அல்லது எல்லா விசுவாசிகளுமா? எல்லா விசுவாசிகளும், மெய்யான விசுவாசிகள் அனைவரும், மறுபடியும் பிறந்த விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார்கள் என்று அதை போதிக்கிறார். அதன் பிறகு மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்றும் போதிக்கிறார். இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, அவர்கள் நரகத்துக்கு போவது கிடையாது, அவர்கள் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு பெறுவது கிடையாது. இவர்களுக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை இயேசு தன் மீது பெற்று சுமந்து தீர்த்து விட்டார், இனி ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று அப்படிதான் ஆரம்பிக்கிறார். 8ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது அப்படிதான், கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாக இருக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இனி கிடையாது என்று சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். இதை போதித்துக் கொண்டே வந்து பிறகு அந்த புத்திரத்துவத்தை குறித்து பேசுகிறார். நம்ம எல்லாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், புத்திரராக இருக்கும்போது எப்படி ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக முடியாது என்று சொல்லி போதிக்கிறார். 17ஆம் வசனத்திலே இந்த புத்திரத்துவத்தை குறித்து போதித்து முடிக்கிற வேளையிலே இன்னொரு காரியம் அவருக்கு நினைவு வருகிறது. தேவனுடைய புத்திரர் எல்லாம் சொல்லிட்டோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி இருக்கிறோம், ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டோம். ஆனா சிலர் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் உலகத்திலே மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளா இருக்கிறார்கள். குறிப்பாக ரோமாபுரி உள்ள சபையிலே நிறைய உபத்திரவம், கிறிஸ்துவ நிமித்தமாக உபத்திரவம், கிறிஸ்துவ விசுவாசத்து நிமித்தமாக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். மற்ற பாடுகள்ல கிறிஸ்துவ விசுவாசத்தின் நிமித்தமாக. இது எதை குறித்து பேசுகிறது என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் உங்களுடைய வீடுகளிலே அப்படி நீங்கள் பாடுபட்டு வரலாம், உங்களுடைய குடும்பங்களிலே, உறவினர்கள் மத்தியிலே. அவர்கள் எல்லாம் புறமதஸ்தவர்களா இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவ விசுவாசியாதவர்களா இருக்கிறபடினாலே ஒருவேளை உங்களுக்கு பாடுகள் வரலாம். அதை குறித்து தான் நீங்க போதிக்கிறார். அந்த காலத்துல அது ரொம்ப அதிகமா இருந்தது. கிறிஸ்துவன் சொன்னாலே ஒரு இழிவான ஒரு காரியம். சிலுவையில மரித்தவர், வெட்கக்கேடான ஒரு பிரசங்கம் இது. கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறது, சிலுவையை குறித்து பிரசங்கிக்கிறீங்களே, வேற ஏதாவது பிரசங்கியுங்கள், ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து பேசுங்கள், தத்துவங்களை பேசுங்கள், ஞானங்களை பேசுங்கள், ஆனா சிலுவையை பேசாதீங்க. ஏன்? இது வெட்கக்கேடான ஒரு காரியம், குற்றவாளிகள் தான் இதுல தொங்குவார்கள். இதை பின்பற்றுகிறவர்கள் எல்லாம் மடத்தனமானவர்கள் என்கிற ஒரு எண்ணம் ஜனங்கள் மத்தியிலே அவர்களை பாடுபடுத்தி வந்தார்கள். அவர்களுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏன்னா பிள்ளைகள்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகப்படுத்திட்டு விட்டுட்டா போதாது,
அதே நேரத்தில் அவர்கள் பாடுகள் படும்போது அவர்களுக்கு ஒருவேளை சந்தேகம் வந்துடலாம். பிசாசு சொல்வான், நீ பிள்ளை இல்ல, அதனால தான் பாடுபட்டு இருக்கிற, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறல பாரு, உன்னை காத்துக்கொள்றேன்னு சொல்றாரு, உன்னை உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார், ஆனா இவ்வளவு பாடுபடுறிய, ஜனங்கள் எரிக்கப்படுகிறார்கள், கழுத்து வெட்டப்படுகிறது கிறிஸ்துவ நிமித்தமாக, கர்த்தர் எங்க, அவருடைய வாக்குத்தத்தம் எங்க, நீ பிள்ளையா இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவ்வளவு பாடுகள்னு சொல்லி பிசாசு வந்து போதிப்பான். அதுக்காக இவர் முந்திக்கிறார். பிசாசு முந்திக்கிறதுக்கு முன்னால இவர் முந்திக்கிறார். இவர் சொல்றாரு, இல்ல, நான் வந்து பிசாசின் பிள்ளையா இருந்தா நீங்க பாடுபட வேண்டியதே இல்ல, நான் பாடுபடுறதே எதுக்கு ஆதாரமா இருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளை என்கிறதுக்கு ஆதாரமா இருக்குது. நான் பாடுபடுறதுனால பிள்ளை இல்லையோன்ற சந்தேகம் வரக்கூடாது, பாடுபடுறதுனால நான் பிள்ளை, அதனாலதான் பாடுபடுறேன். இந்த உலகம், கிறிஸ்துவை வெறுத்த உலகம் என்னையும் வெறுக்கிறது, நான் கிறிஸ்துவனுடையவன் ஆகியால் என்னையும் வெறுக்கிறது, ஆகியால் நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்கிறது உறுதியாகிறது. இன்றைக்கு பாடுபடுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், அடிக்கப்படுகிறவர்களுக்கு, உதைக்கப்படுகிறவர்களுக்கு, கிறிஸ்துவ நிமித்தமாக உங்கள் குடும்பங்களில் துன்புறுத்தப்படுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பாடுபடுவதே என்னத்தை காண்பிக்கிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. ஆகையால் தான் நீங்க பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவ நிமித்தமாக. அந்த ஆறுதலையும் அவர்களுக்கு நிச்சயத்தையும் கொடுக்க முடியாதான் இதை போதிக்கிறார். அந்த சப்ஜெக்டை கொண்டு வர்றார், கிறிஸ்டியன் சஃபரிங், கிறிஸ்தவனுடைய பாடுகள், விசுவாசியினுடைய பாடுகளை குறித்து இங்கே போதிக்கிறார். அது போதிக்கும் போது என்ன சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். எண்ணுகிறேன் என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு விவரித்தேன். எண்ணுகிறேன் என்று சொன்னால் அவருடைய அபிப்பிராயத்தை சொல்லவில்லை, அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. எண்ணுகிறேன் சொன்னா நான் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டேன்னு சொல்லுகிறார். ரெக்கன், ஐ ரெக்கன், கணக்கு போட்டு நான் பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவை குறித்த காரியங்களை, தேவனை குறித்த காரியங்களை, சிலுவையில் நடந்த காரியங்களை, இந்த உலகத்தை எல்லாவற்றையும் நான் வைத்து பார்த்து, இந்த உபதேசங்கள் எல்லாம் அலசி பார்த்து, கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் அறிந்து பார்த்து கணக்கு போட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று இப்பொழுது நான் முடிவுக்கு வந்து விட்டேன். I have come to a very logical conclusion. நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். ஒரு திறமையாக எடுக்கப்பட்ட முடிவு, எல்லாத்தையும் சிந்தித்து பார்த்து எடுக்கப்பட்ட முடிவு. என்ன முடிவு? இந்த பாடுகள்லாம் நத்திங், இது ஒண்ணு இல்ல, வரப்போகிற மகிமை அவ்வளவு மேன்மையா இருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி அவர் அந்த முடிவுக்கு வந்தார்? வாட் இஸ் இஸ் லாஜிக்? என்னென்ன காரியங்களை அவர் சிந்தித்து பார்த்தார், எப்படி அவர் இந்த முடிவுக்கு வந்தார் என்றதை அடுத்தது சொல்றார். முடிவு என்னன்னு சொல்லிட்டு அதன் பிறகு எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்லுகிறார். அதை 2 வாரத்துக்கு முன்னால போய்த்த முதலாவது காரியம், கிறிஸ்தவ விசுவாசிக்கு காலங்களை குறித்த ஒரு அறிவு இருக்கிறது. இக்காலம்னு ஒண்ணு இருக்குது, இந்த காலத்தோட எல்லாம் முடிஞ்சிடல, வருங்காலம்னு ஒண்ணு இருக்கிறது. விசுவாசி இந்த காலங்களை குறித்த அறிவை உடையவனா இருக்கிறான். ஒரு விசேஷ அறிவு இருக்குது, அவனுக்கு சில காரியங்கள் விளங்குகிறது. சிலர் பாருங்க அந்த அறிவு இல்லாம இருக்கிறாங்க, அதனாலதான் சில நேரத்தில் அவளுக்கு ஆறுதல் இருக்க மாட்டேது. பாடுகள் நேரத்தில் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடும் போது அதைரியப்பட்டு விடுகிறார்கள், பயந்து விடுகிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள், நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். ஏன்? இந்த அறிவு இல்லாமற் போகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? இக்காலம் என்று சொல்லுகிறார், இனி வரப்போகும் என்றும் சொல்லுகிறார். 2 காலம் இருக்குது என்றார். விசுவாசிகள் நினைக்க கூடாது, நான் செத்த உடனே இந்த பாடெல்லாம் முடிஞ்சிடும். நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, சாகிற வரைக்கும் தான் அது, செத்த உடனே எல்லாம் முடிஞ்சிடும். அப்படி அல்ல, அது ஒரு பிற்போக்கான ஒரு சிந்தனை. செத்த உடனே முடிஞ்சிடும், இது நான் இதுல இருந்து விடுதலை ஆடுவேன், அப்படி நினைக்க கூடாது. விசுவாசி ரொம்ப பாசிட்டிவா நினைக்கணும். இப்ப இருக்கிற பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. விசுவாசி எப்படா இந்த வாழ்க்கை முடியட்டும், இந்த உபத்திரவம் முடியும் இல்ல, அவன் எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறான், ரொம்ப பாசிட்டிவா நினைச்சிட்டு இருக்கிறான். இந்த பாடுகள்லாம் நத்திங், இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கிறதெல்லாம் ஒன்றுமில்ல. இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிட்டு பார்த்தால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அவ்வாறாக ரொம்ப பாசிட்டிவ் அவுட்லுக் உள்ளவனாக இருக்கிறான். அதுதான் கிறிஸ்தவ போதனை. இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை சிந்தித்து பார்க்கிறார், கிறிஸ்துவின் வருகை. அதை குறித்து நான் போன வாரம் பார்த்தேன், சொன்னோம். கிறிஸ்துவின் வருகையின் போது நாம் மகிமைப்படுத்தப்பட போகிறோம். மகிமையின் சரீரம் உடையவர்களாகி, அழிக்க முடியாத சரீரம். அப்ப அடிச்சாலும் உதைச்சாலும் வலிக்காது, தீயில போட்டாலும் எரியாது, தண்ணீர்ல போட்டாலும் சாகாத சரீரம். இது வரப்போகுது நமக்கு. அவருடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக நாம் ஆக போகிறோம். அதை எண்ணி பார்க்கிறார். அது எப்ப நடக்க போகிறது? கிறிஸ்து வரும்போது நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்று சொல்லுகிறார்.
இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தான் சொல்றாரு. ஒண்ணு காலங்களை யோசித்து பார்க்கிற, இக்காலம் வருங்காலம் இருக்குது. இக்காலத்தில் இப்படி நடக்குது, ஆனா வருங்காலத்து மகிமையை எண்ணும் போது இக்காலத்து பாடுகள் நத்திங் என்று சொல்லுகிறார். இரண்டாவது வருகை எண்ணி பார்க்கிறார். அந்த வருகை வரும்போது நான் மாற்றப்பட போகிறேன், மகிமைப்பட போகிறேன், அதை எண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் நத்திங் என்று சொல்லுகிறார். இப்பொழுது மூன்றாவது காரியத்துக்கு நாம் வருகிறோம். என்ன விதமான லாஜிக் அவர் உபயோகப்படுத்துகிறார், ஏன் இப்படி முடிவுக்கு வந்தார் என்பதற்கு மூன்றாவது காரணத்தை இங்கே அவர் கூறுகிறார். அதுதான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள நுழையறதுக்கு முன்னால ஒரு சில காரியங்களை நான் குயிக்கா சொல்லிடுறேன். அதாவது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்லும் போது அந்த நாட் worthy to be compared with அல்லது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்கிற அந்த பதத்தை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்றால் என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார்? முதல்ல ரெண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று it is a term that refers to price or value. அதாவது ஒரு நல்ல ஒரு வாட்ச் வைத்திருக்கிறோம்னு வைங்க. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இந்த வாட்ச் தான் ரொம்ப உலகத்திலேயே சிறந்த வாட்ச்னு எனக்கு நினைப்பு இல்லையா? அப்படி நினைச்சிட்டு இருக்கிற ரொம்ப ரொம்ப வசதியான வாட்ச் இது, ரொம்ப விலையுயர்ந்த வாட்ச் இது. ஆனா இன்னொருத்தர் இன்னொரு வாட்சை காமிக்கிறார். அவர் காமிக்கிறது தங்கத்திலே செய்யப்பட்ட வாட்ச், அது ரொம்ப அருமையா இருக்குது, வெறும் பிளாஸ்டிக். இது அது தங்கத்திலே இருக்குது. அதை காமிச்சு இது தெரியுமாப்பா உனக்கு, இது இத்தனை ஆயிரம் ரூபாய் ஆச்சு, இத்தனை லட்சம் ஆச்சுன்னு சொல்றாரு. சொல்லும் போது அதை பார்க்கும்போது அப்பதான் எனக்கு அறிவே வருது. என்ன சொல்றேன் நானு, அடட அந்த வாட்சை பார்க்கும்போது நான் இவ்வளவு நாள் ரொம்ப வசதியான வாட்ச், ரொம்ப விலையுயர்ந்தது நினைச்சிட்டு இருந்த இந்த வாட்ச் நத்திங், இது ஒண்ணுமே இல்லை. அதோடு ஒப்பிடப்பட்டு பார்க்கும்போது இது ஒப்பிடப்படத்தக்கவே அல்ல, ஒப்பிடவே முடியாது. அதோட தங்கத்தோட பிளாஸ்டிக்கை கொண்டு போய் ஒப்பிடவே முடியாது. அந்த விதத்துல தான் சொல்லுகிறார் இக்காலத்து பாடுகள். நான் நினைச்சிட்டு இருந்தேன் இது பெரிய பாடுன்னு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஐயோ இவ்வளவு உபத்திரத்தை நான் பட்டுட்டு இருக்கிறேனே, இது மாதிரி உபத்திரம் யாரும் பட மாட்டாங்களேன்னு. ஆனா வரப்போகிற மகிமையை நான் பார்த்த பிறகு, அதை புரிந்து கொண்ட பிறகு இக்காலத்து பாடுகளை பார்த்தா இதுக்கு ஒன்றும் மதிப்பே கிடையாது, ஒண்ணு நத்திங் என்று ஆகிவிட்டது என்று அந்த அர்த்தத்திலே இது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று கூறுகிறார். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அது it refers to the question of weight. எடை சம்பந்தப்பட்டது. இதோட அதை ஒப்பிட முடியாது. இதனுடைய எடை வேற, அதனுடைய எடை வேற. எடையில அவ்வளவு பெரிய வித்தியாசம், வெயிட் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது வெயிட்ல. ஆகையால ஒப்பிட முடியாது என்கிற விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அது அப்படியே அழகாக அங்கே கூறப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். எப்படிப்பட்ட உபத்திரவம்? லேசான உபத்திரவம். வெயிட் ரொம்ப கம்மிங்கிறார். இது ரொம்ப லேசான உபத்திரவம். நீங்க சொல்லலாம், ஐயோ உங்களுக்கு என்னையா தெரியும், தினந்தோறும் அடி வாங்குறேன் நான், எங்க வீட்டுல வச்சு பூட்டிடுறாங்க, வேதத்தை பிடிக்கிறாங்க, பைபிளை பிடிச்சி கிழிச்சு எரிஞ்சு போடுறாங்க, கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க, இப்படி என்ன துன்புறுத்துறாங்க, இதை போய் நீங்க லேசான உபத்திரவம் சொல்றீங்களே, எப்படி நீங்க லேசான உபத்திரவம் சொல்லலாம்? நீங்களும் லேசான உபத்திரம் சொல்ல ஆரம்பிப்பீங்க. எப்போ சொல்ல ஆரம்பிப்பீங்க? அதிக நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. பாருங்க, இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நித்திய கனமகிமையை, அதாவது this light affliction which is but for a moment worketh for us a far more exceeding weight of glory என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. weight of glory னா நித்திய கனம், அதனுடைய கனமே வேற, அதனுடைய வெயிட்டே வேற. எதனுடைய வெயிட்? வரப்போகிற மகிமை, நாம் பெறப்போகிற காரியங்கள், நம்முடைய மறுவாழ்வில நமக்கு காத்து கொண்டிருக்கிற காரியங்களுடைய அந்த கனமும் அதனுடைய வெயிட்டே அதிகம். அதை பார்த்துட்டா அவ்வளவு பெரிய காரியத்துக்கு நான் சொந்தக்காரனா இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் என்ன? லேசான உபத்திரவம். இது புரியாதவங்க தான் இதை பெரிய உபத்திரவம் பேசிட்டு இருப்பாங்க. நிறைய நேரத்தில் பிரசங்கியார்களுக்கே விளங்காதனால அவங்க அந்த உபத்திரவத்தை தான் பெருசு பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. நான் கிறிஸ்துவுக்காக இந்த பாடுபட்ட நாக்கும், இப்படிப்பட்ட நாக்கும், அப்படி அதெல்லாம் பேச மாட்டோம். நம்ம லேசான உபத்திரவம், இதெல்லாம் நத்திங், இதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது லேசான உபத்திரம். வரப்போகிற கனமகிமையை எண்ணி பார்த்தால் இது ஒண்ணுமே இல்ல. வரப்போகிற கிறிஸ்துவுடைய வருகை, நான் மகிமைப்பட போவது, நான் உயர்த்தப்பட போவது, எனக்கு கிடைக்க போகிற ஸ்தானம், எனக்கு கிடைக்க போகிற காரியங்கள் எல்லாம் எண்ணி பார்க்கும் போது இதெல்லாம் ரொம்ப லேசான உபத்திரம். அப்ப பாருங்க,
எப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகளை நாம் அனுபவித்தாலும், எப்படி கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் அசைக்கப்படவே மாட்டோம். நம்ம இதை புரிந்து கொண்டால் நமக்கு ஒரு காரியம் தெளிவா விளங்கிடும். இதெல்லாம் லேசான புத்தகம், இதெல்லாம் என்ன என்ன ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் பாருங்க பயந்து போய் கிடக்குறாங்க, என்ன ஏதுன்னு. இந்த காலங்கள்ல, குறிப்பா இந்த காலங்கள்ல நிறைய பேருக்கு இப்போ ஒரு மாதிரி பீதி பிடிச்சிருக்கு. கிறிஸ்தவ மக்கள்கிட்ட என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ. எப்படி இருக்காது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. எந்த மனுஷன் அதை ஒண்ணு செய்ய முடியாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய கரத்தில் இருக்கிற அவரிடத்திலிருந்து நம்ம யாரும் பிடுங்கி போடவே முடியாது. இதைத்தான் வேதவசனம் போதிக்கிறது. இந்த லேசான இதெல்லாம் நத்திங் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்து விடுகிறது. பாருங்கள், இந்த வேத வசனத்தின் போதனை இப்படி இருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவனை வேத வசனம் எப்படி தேற்றுகிறது? ஏதோ இதெல்லாம் மறந்துடு, எப்படியாவது இதெல்லாம் நினைக்காம இருந்துக, இதெல்லாம் மனசுல வச்சுக்காத, அப்படி சொல்லல. அப்படி எது சொல்லுகிறது? மனுஷன் சொல்லுகிறான். அப்படி பல மதங்கள் சொல்லுகிறது, அப்படி பல தத்துவங்கள் சொல்லுகிறது. இதெல்லாம் ரொம்ப மனசுல வச்சு இதை ரொம்ப பாரமா ஒண்ணு அழுத்த விடாதப்பா, எப்படியாவது இதெல்லாம் மறந்துட்டு எப்படியாவது இரு. இது எப்படி இருக்குதுன்னா, குடிகாரன் அதுக்காக தான் குடிக்கிறான். எதுக்காக குடிக்கிறான்? மறக்கிறதுக்காக குடிக்கிறான். இவன் குடிக்காம எப்படியாவது மறந்துருங்கிறான், சொல்லி தர்றான். மறந்துரு இதெல்லாம் மனசுல வச்சுக்காத, இதெல்லாம் நீ ரொம்ப பாரமா உன்னை அழுத்துவது, இதெல்லாம் மறந்துரு அப்படின்னு மறக்க வைக்க பார்க்கிறார்கள். பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுக்கோ, இது போயிட்டுதுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்ல பார்க்கிறார்கள். குடிக்கிறவனும் பாருங்க, போதை வஸ்துகளை எடுக்கிறவனும் அவன் அதுக்காக தான் ட்ரக்ஸ் எடுக்கிறான், அதுக்காக தான் இந்த குடியை போய் குடிச்சிட்டு இருக்கிறான். எதுக்கு? அவனுக்கு பிரச்சனை, கடன் தொல்லை, அந்த தொல்லை, இந்த தொல்லைன்னு மாட்டிக்கிட்டு குடிச்சு இதை அப்படியா மறந்துடலான்னு. குடிக்கிறது ஒன்றையும் மாற்ற போறது இல்லை. இன்னும் கேட்டா அவனுடைய நிலைமை இன்னும் மோசமா தான் ஆக்குது. இருக்கிற காசையும் செலவழிச்சுட்டு இன்னும் கடன் பெருசாகுது, அப்புறம் கடன் வாங்கி தான் குடிக்கணும். குடிக்கிறது ஒன்றையும் மாற்ற போகிறது இல்லை. ஆனா அந்த நேரத்துக்கு அவனை மறக்க வைக்கிறது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கிறிஸ்தவ போதனைகளும் அப்படிதான், அந்த நேரத்துக்கு மறக்க வைக்கிறது. சிலருக்கு ஆராதனைகளுக்கு போறது, கூட்டங்களுக்கு போறதுக்கு எதுக்காக தான் போறாங்க. அங்க போனா ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க, திருப்பி வந்தா திருப்பி அது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க போகும்போது அவர் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உனக்கு ஒரு உதவி செய்வார், உன்னை கரத்தை பிடிச்சு நடத்துவார், அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆறுதலா பிரசங்கம் பண்ணி கொஞ்சம் கதையை சொல்லி கொஞ்சம் இது பண்ணோன்னு அவங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனா திருப்பி வீட்டுக்கு போனோன்னு பாருங்க, ஏதாவது மீட்டிங் இருந்தா டெய்லி போயிடலான் இருக்குது, நிம்மதியே இல்லை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பிரசங்கியாரில் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? வந்தாங்கன்னா இப்படியே தடவி கொடுத்து அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. லேசா டோ அழாதப்பா, நீ அழாதமா, மறந்துடுமா. இந்த குழந்தைய தூக்கி இது எதையோ பார்த்துட்டு அழுதுட்டு இருக்க குழந்தைய இந்த பக்கம் பாருன்னு காமிக்கிறோமா, அந்த மாதிரி. அதுக்கு பொம்மையை கொடுத்து இந்த கலகலாவை கொடுத்து ஆட்டி கீட்டி என்னத்தையோ பண்ணி தொட்டுல போட்டு 4 ஆட்டு ஆட்டி எப்படியாவது அதை திசை திருப்பி அதை மறக்க வச்சிடணும். ஆராதனைனா சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆராதனைக்கு வந்தா ஏதோ கொஞ்சம் ஆறுதலா இருக்கணும். அப்ப திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? நானும் ஆறுதலா பிரசங்கம் பண்ணா இங்க வர்றப்பதான் ஆறுதல் கிடைக்கும் உங்களுக்கு. இங்க இருந்து போனோம்னா ஆறுதல போயிடும். எப்ப பார்த்தாலும் நான் ஆறுதலா சொல்லிட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க, சொல்லுகிற காரியத்தை கவனமா கேட்கணும். நான் வெறும் ஆறுதலா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு இங்க வரும்போது ஆறுதல் கிடைக்கும். நான் சொல்லுகிறேன், ஆறுதல் நான் உங்களை பிரச்சனைகளை மறக்கடிக்க பண்ணுகிறதுல கிடையாது, நான் தடவி கொடுக்கறதுல கிடையாது, நான் இங்க அதையும் கதையை சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை மறக்க வைக்கிறது கிடையாது. அதல்ல கிறிஸ்தவ போதனைகள். கிறிஸ்தவ போதனைகள் அப்படிப்பட்ட பலவீனமான போதனைகள் அல்ல. அவைகள் உலகத்தில் இருக்கிற காரியங்கள். அதில் சில கிறிஸ்தவங்க தெரியாம பிடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை தெரியாம இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சரியா போதிக்கும் போது, ஞாயிற்றுக்கிழமை காலையில வரும்போது மட்டுமல்ல, நீங்க வீட்டில் இருக்கும் போதும், உபத்திரவப்படும் போதும், அடிபடும் போதும், உதப்படும் போதும், கிறிஸ்துவுக்காக பாடுபடும் போதும், பாடுகளை சகிக்கும் போது கூட உள்ளே உங்களுக்கு விவரிக்க முடியாத ஒரு பலன், ஒரு சக்தி, ஒரு தைரியம், ஒரு திட நம்பிக்கை உங்களுக்கு எப்போதும் இருக்கும். எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட மாட்டீர்கள், எந்த பிசாசுக்கும் நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள். அதுக்கு தான் போதிக்கிறேன், அதுக்கு தான் இவ்வளவு ஆழமா சொல்ல வேண்டியதா இருக்குது.
ஆறுதல் பிரசங்கம் பண்றது சுலபமா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். 2 நல்ல கதை தேவை, ஏதாவது ஒரு வசனம் தேவை, என்னத்தையாவது ஒண்ணு எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு என்னத்தையாவது ஒண்ணு எடுத்து அப்படியே எடுத்து அதுல இருந்து அப்படியே ஒரு டைவிங் போர்டு மாதிரி அது இதுல இருந்து டேக் ஆஃப் பண்ணிடுறது. அப்படியே இது ஜனங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பாருங்க, ஏன் வசனத்தை போதிக்கிறோம்ங்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் போதிக்கிறாரு? எதுக்கு இவ்வளவு உபத்திரவம் இருக்கு? எதுக்கு இவ்வளவு பாடுபட்டு இவர் போதிக்கணும்? போதிக்கணும்னா அதுலதான் வல்லமையே இருக்குது, அதுலதான் விஷயமே இருக்குது. இதை கேட்டா இதனுடைய காரியமே வேற. ஆனா பாருங்க, உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. ஆனா உண்மையான கிறிஸ்தவ போதனை, மெய்யான வேத வசனத்தின் போதனையை நாம் கேட்கும் போது நாம் நிரந்தரமான ஒரு பலனை பெறுகிறோம். வேத வசனம் இப்படிப்பட்ட காரியத்தை தான் போதிக்குது. பிரச்சனையை மறந்துருன்னு சொல்லல, வேதத்திலிருந்து போதித்தா வழங்கும் உங்களுக்கு. பிரச்சனையை அவர்கள் மறக்கல, பிரச்சனையை பார்த்து முகத்தை திருப்பிக்கல. நான் ஒரு புக்கு வாசித்தேன் அந்த காலத்தில், பைபிள் காலேஜில் படிக்கும்போது, டர்ன் யுவர் பேக் ஆன் யுவர் ப்ராப்ளம்ஸ். உடனே வாங்கினது, பா தலை போற பிரச்சனையா இருக்குது, நமக்கு வேதனையா இருக்குது, இந்த ஆள் ஏதோ போதிக்கிறாரு. டர்ன் யுவர் பேக்ஸ் ஆன் யுவர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உன் முகத்தை திருப்பிக்கோ, பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் திரும்பிடு, பார்க்காத என்றாரு. என்ன அருமையான போதனை. வாசிப்போன்னு வாசிச்சேன், ஒரு ஆறுதலும் இல்லை. நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், இதெல்லாம் டர்ன் யுவர் பேக் எல்லாம் நடக்காத காரியம். பிரச்சனை கிட்ட முகத்தை திருப்பிக்கிட்டு போனா ஆறுதல் கிடையாது. அந்த பிரச்சனையை நேரா பார்க்கணும், அந்த மலையை கடந்தே ஆகணும், அந்த பள்ளத்தாக்கினுடைய போயே ஆகணும், அதை மேற்கொண்டே ஆகணும், சந்தித்தே ஆகணும். இதுதான் கிறிஸ்தவ போதனை. கிறிஸ்தவ போதனைகள் மேன்மையானவைகள், ரொம்ப பாசிட்டிவ் காரியங்கள். இதெல்லாம் எப்படி அதை அட்டாக் பண்றது நமக்கு சொல்லி தர்றாங்க. இதை பார்க்காம இருந்துருது, இந்த பக்கம் திரும்பிக்க, மறந்துக்க, கண்ணை மூடிக்க அப்படின்னு போதிக்கிறது கிறிஸ்தவ போதனைகள் அல்ல. We are not turning our back on our problems, we are turning our face to the problems in light of God's word. தேவனுடைய வார்த்தையை வைத்து இந்த பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம், அவைகளை சிந்திக்கிறோம், இவளை எடை போடுகிறோம். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல், ஆஹா இக்காலத்தில் பாடுகள் இதெல்லாம் நத்திங். நான் அடிபட்டோம், உதப்பட்டோம், ஜெயில போட்டாங்க, கையை காலை கட்டினாங்க, இதெல்லாம் நத்திங் என்கிறார். வரப்போகிற மகிமைக்கு இவைகள் எல்லாம் ஒப்பிடப்படத்தக்கவைகளே அல்ல, எடை போடுறாரு. இதுக்கு அதுக்கு என்ன? இதெல்லாம் ஒண்ணு இல்ல, வரப்போகிற மகிமை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்தவ போதனைகள். பிரியமானவர்களே, கவனிக்க வேண்டும். சும்மா ஏதோ ஆறுதல் கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஆறுதலுக்கு மேல கிடைக்குது. மிட்டாய் கொடுக்கறதுக்கு வரல, இங்க பிரியாணி கொடுக்கறதுக்கு வந்திருக்கும், சாக்லேட் கொடுக்கறதுக்கு வரல, சும்மா வாய்க்கு ருசியா. பிரியாணி கொடுத்தாதான் உடம்பு தேரும், நல்லா வளரும், இல்லையா? இருக்கிறீங்களா? சரி, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எப்படி வேத வசனம் போதிக்கிறதுன்னு பார்ப்போம். சில உதாரணங்களை கொடுக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபிரகாம் எப்படி அவனுடைய பிரச்சனைகளை பார்த்தான்னு பார்ப்போம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவன் எப்படி அவன் பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொண்டான்? அவனுடைய பிரச்சனைகளை எந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தான்? அவன் அந்த காலத்திலே புறஜாதிகள் மத்தியிலே, விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் மத்தியிலே, மற்றும் பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே, மற்றும் இவனை எதிர்க்கிறவர்கள் மத்தியிலே, ராஜாக்கள்லாம் எதிர்த்தாங்க. இதெல்லாம் பார்த்தவன். அவன் எல்லாம் எப்படி சமாளித்தானாம்? தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவன் கண்ணை அங்க வச்சிருந்தான். எங்க? கர்த்தர் கட்டுற நகரம், அங்க போறேன், நான் அங்க வாழ போறேன், ஏன்னா அங்க சொந்தமானவன், நான் அதற்குரியவன், அந்த மகிமையை பெற போகிறவன், இதுலயே கண்ணை வச்சுட்டு இருக்கிறான். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அவனுக்கு தெரியவே இல்ல. அப்படித்தான் அவைகளை சந்தித்தானாம். பாருங்கள், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, இது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. எப்படி சிலுவையை சகித்தார்? எப்படி அவமானத்தை சகித்தார்? எப்படி பாடுகளை சகித்தார்? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். எப்படி இவைகளெல்லாம் சகித்தார்? 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். பாருங்க, அவர் ஏன் சகித்தார்னா, தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அதை சகித்தாராம். நாமும் அவரை பார்த்து அவரை மாதிரியே ஓட வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது என்னத்தை யோசித்துட்டு இருக்கிறாரு? நம்ம யோசித்துக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அவர் நம்மை எண்ணி பார்த்து கொண்டிருந்தார். 1998 ஆண்டிலே இன்றைக்கு ஏராளமான சபைகளிலே உட்கார்ந்து இருக்கிற அநேகரை எண்ணி பார்த்தார். மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் இரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்களை எண்ணி பார்த்தார். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு கோடிக்கணக்கானவர்களை அவர் பார்த்தார். இந்த சிலுவை எத்தனை பேரை மீட்டு எடுக்க போகிறது என்பதை அவர் கண்டபடினாலே அவர் தூங்கினார். அவ்வளத்தையும் சகித்தது ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு இருந்தார். எதை? வரப்போகிற சந்தோஷம். இதன் மூலமா எத்தனை பேர் மீட்கப்பட போகிறார்கள், இதன் மூலமா எத்தனை பேர் விடுதலை ஆக போகிறார்கள், இதன் மூலமா எத்தனை பேருடைய வாழ்க்கை மாற்றப்பட போகிறது, அந்த சந்தோஷத்தை, இந்த மீட்பின் சந்தோஷத்தை பார்த்து அங்க தூங்கிக் கொண்டிருந்தாராம். வசனம் சொல்லுகிறது, நாமும் நம்முடைய விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி நம்முடைய ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கணும். அவரை பார்த்துக்கணும். ஆகையால இங்கே திட்டவட்டமாக நாம் போதிக்கப்படுகிறோம். பவுல் அப்போஸ்தலன் இங்கே நம்முடைய கண்களை எல்லாம் பாடுகள் மீது மட்டுமல்ல, பாடுகளை பார்க்கிறோம், சரிதான், அது இருக்குது, பார்க்காம இருக்க முடியாது, மறக்க முடியாது. ஆனால் இந்த பாடுகளை இந்த மகிமையின் வெளிச்சத்திலே நாம் எடை போட வேண்டும் என்று அதை சொல்லி தருகிறார். அதைத்தான் இங்க வந்து வசனங்களிலே போதிக்கிறார். அதை போதிக்கும் போது இங்கே அருமையாக அதை எடுத்து சொல்லுகிறார். அந்த 18ஆம் வசனத்திலிருந்து அப்படியே ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி அவர் அங்கே இந்த சத்தியத்துக்குள்ளாக செல்லுகிறார். நாம் தொடர்ந்து பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம் மறுபடியும். அங்கே 19ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். இதன் வெளிச்சத்திலே 19ஆம் வசனத்தை பார்ப்போம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. இப்ப இன்னொரு ஆங்கிள் இருந்து சொல்றாரு பாருங்க. முதல்ல இந்த காலத்தை குறித்து சொன்னார், இரண்டாவது வருகையை குறித்து சொன்னார். இதெல்லாம் கணக்கு போட்டு தான் நான் இப்படி சொல்றேன். இக்காலத்து பாடுகள் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லுகிறேன் சொன்னார். மூணாவது என்னத்தை கணக்கு போடுறார் இவர்? இந்த உலகம் ஏன் இன்றைக்கு இப்படி இருக்கிறது? Why this creation is in the state and condition that it is today? இந்த உலகம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதே, சபிக்கப்பட்ட உலகமாக, குறைகள் நிறைந்த உலகமாக இப்படி இருக்கிறதே, இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கிறது? இந்த உலகத்துக்கு என்றைக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது? இந்த உலகம் எப்படி எப்போ மாறப்போகிறது? இது அதனுடைய மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிறதே. இதை பற்றி எல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த உலகம் ஏன் எப்படி இருக்குது எண்ணி பார்க்கிறேன். என்னைக்கு இதுக்கு ஒரு விமோச்சனம் வரப்போகிறது என்பதை எண்ணி பார்க்கிறேன். எண்ணி பார்க்கும் போது எனக்கு என்னுடைய பாடுகள் நத்திங், அது ஒன்றுமல்ல என்றது போல தோன்றுகிறது என்று அந்த விதமான ஒரு காரியத்தை இங்கே நமக்கு முன்பாக வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த சிருஷ்டி மிகுந்த ஆவலோடு எதுக்காக காத்திருக்கிறான்? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த சிருஷ்டி என்று சொல்லும் போது எதை அது குறிக்கிறது? சிருஷ்டிப்பு எதை குறிக்கிறது? தேவன் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்பும் வரப்போகிற மகிமைக்காக காத்து கொண்டிருக்கிறதா? எல்லா சிருஷ்டிப்பை குறித்து இங்கே பேசுகிறார். ஒருவேளை மேலோட்டமாக பார்க்கும்போது தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். கிடையாது, எல்லாவற்றையும் குறித்தும் அது சொல்லவில்லை. நாம் கவனிக்க வேண்டும். அவர் சொல்ற விதத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. earnest expectation. அது கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கிற இன்னொருவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த சிருஷ்டிப்பு என்ன பண்ணுதான், கழுத்த ஜன்னல் வழியா நீட்டி ஆவலோடு ஒரு மனுஷன் எதையோ ஒன்னு எதிர்பார்த்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது போல தேவன் உண்டாக்கின இந்த சிருஷ்டிப்பு அவ்வளவு ஆவலான ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நாளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற விதத்தில் சொல்லுகிறார். சிருஷ்டிப்பு கழுத்தை தூக்கி கொண்டு எட்டி பார்த்து கொண்டு ஆவலோடு ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். எந்த சிருஷ்டிப்பு? யார் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது? குறிப்பாக நாம் இன்றைக்கு அதை சுட்டி காண்பிக்க வேண்டும். நான் சொன்னது போல எல்லா சிருஷ்டிப்பும் அல்ல. எல்லா சிருஷ்டிப்பும் சொன்ன உதாரணத்துக்கு தேவதூதர்கள் எடுத்துக்கொள்வோம். தேவதூதர்கள்
இந்த நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள், தேவனுடைய மகிமையை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு பெரிய காரியம் இல்ல. அவர்கள் என்னைக்கு இந்த நாள் வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விழுந்து போன தூதர்களை பார்ப்போம். பிசாசின் தூதர்கள், முதல்ல தேவ தூதர்களா இருந்தவர்கள், பின்னால விழுந்து போனவர்கள், அவர்களும் இந்த நாளை எதிர்பார்த்து கொண்டில்லை. அவங்க ஏன் எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை என்றால், அந்த நாள் வரும்போது அவர்களுக்கு மகிமை கிடைக்க போறதில்லை, அவர்களுக்கு தண்டனை கிடைக்க போகிறது. அவர்கள் கட்டப்பட்டு புறமே தள்ளப்பட போகிறார்கள், எரிகிற அக்கினிக்குள்ளாக தூக்கி எரியப்பட போகிறார்கள், அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட போகிறார்கள். ஆகியால் அந்த நாளை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. மூணாவது, இது விசுவாசியை குறித்தும் சொல்லவில்லை. விசுவாசி இதனால எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் விதத்தில் இந்த இடத்துல சொல்லவில்லை. இந்த இடத்துல 19ஆம் வசனத்துல சிருஷ்டிப்பு, சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது. யார் வெளிப்படும்படி? தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படி ஆவலாய் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்ற. வெளிப்பட போவது யாரு? புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுடைய மகிமைக்காக சிருஷ்டிப்பு காத்துக் கொண்டிருக்கிறதா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இதில் அடங்கி இல்ல. தேவனுடைய பிள்ளைகள் தான் வெளிப்பட போகிறவர்கள். அவர்களுக்காக தான் சிருஷ்டிப்பு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப சிருஷ்டிப்புனா யாரு? தேவ தூதர்கள் கிடையாது, விழுந்து போன பிசாசின் தூதர்கள் கிடையாது, விசுவாசிகளா இருக்க முடியாது, அவிசுவாசியாவும் இருக்க முடியாது. ஏன் அவிசுவாசியா இருக்க முடியாது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவிசுவாசியும் இந்த நாளை குறித்து அறியாமல் இருக்கிறான். முதலாவது, அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் பேசினா அவனுக்கு ஒன்னும் புரியாது. அது என்ன நாள், இது என்ன இப்படி இருக்கேன்னு சொல்லுவான். அவனுக்கு ஒன்னும் புரியாது. ஒருவேளை புரிஞ்சிருந்தாலும் அவன் அதை குறித்து பயப்படுறான ஒழிய, அவனுக்கு கிடைக்க போகிற நியாய தீர்ப்பு, தண்டனை எல்லாம் அவன் அறிந்து ஒருவேளை அதை குறித்து பயப்படுவானே ஒழிய, அதை ஆவலோட எந்த சிருஷ்டிப்பை இது குறிப்பாக சொல்லுகிறது? நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். It is referring to the irrational creation, material creation. அதாவது இங்கு இருக்கிற மிருகங்கள், செடி கொடிகள், புல் பூண்டுகள், நதிகள், ஓடைகள், குன்றுகள், மலைகள், இந்த பூமி, இன்னும் நாம் காணுகிற இந்த வானம், இவைகள் சிருஷ்டிப்புன்னு சொன்னா விசுவாசியோ அவிசுவாசியோ தூதரையோ பிசாசுனாவிகளையோ சொல்லவில்லை. இங்க சிருஷ்டிப்புன்னு சொன்னா நாம் பார்க்கிறோம் இந்த செடி கொடிகள், புல் பூண்டுகள், நதிகள், ஓடைகள், சமுத்திரங்கள், காணுகிற வானம், பூமி, இவைகள் எல்லாம் இந்த நாளை, எந்த நாளை? தேவனுடைய புத்திரர் வெளிப்படும் நாளை நோக்கி பார்த்து காத்து கொண்டிருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த சிருஷ்டிப்புகள்லாம், அதாவது இந்த செடி கொடிகள், நான் சொன்னது போல மலை, குன்றுகள், இவைகள்லாம், அவைகளெல்லாம் ஒரு மனுஷன் எப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பானோ, ஒரு காரியத்துக்காக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பானோ, வாஞ்சித்து என்னைக்குடா இது நடக்கும், என்னைக்கு தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவார் என்று எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்களோ, அது போல இவைகள்லாம் காத்து கொண்டிருக்கிறதா. இதை ரொம்ப பர்சனலைஸ் பண்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அதையெல்லாம் ஒரு மனுஷன் எப்படி எதிர்பார்ப்பானோ அது போல இது பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அது ஒன்றும் புதிதல்ல. பழைய ஏற்பாட்டில் அது பலமுறை வாசிக்கிறோம். ஏசாயாவுக்கு திருப்போம். ஏசாயா 35ஆம் அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 35ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. நீங்க கேட்கலாம், எப்படிங்க வனாந்தரம் வறண்ட நிலமும் மகிழ முடியும்? கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது எப்படி மகிழ முடியும்? அது எப்படி கழிக்க முடியும்? வனாந்தரம் எப்படி மகிழ முடியும், கழிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை இந்த நாளை குறித்து தான் அது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். எப்படி செடி கொடிகள் பாட முடியும்? எப்படி வனாந்தரம் பாட முடியும்? அது ஒரு வர்ணனை, அவ்வளவுதான். அவைகள் எல்லாம் தங்களுடைய மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிறதாம். அதைத்தான் இந்த விதத்தில் சொல்லுகிறார். 55வது அதிகாரம் ஏசாயாவிலே 55ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அதை வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்திலே, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போய் சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, அதாவது சத்தமிடுமா, வெளியில் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். இருக்கிறீங்களா? அதை பாடுறோம், நம்ம ஆங்கில ஆராதனையில பாடுவோம். You shall go out with joy and be led forth with peace, and the mountains and the hills shall break forth with joy, they will clap their hands என்று பாடுகிறோம். அவைகள் எல்லாம் கைகளை தட்டுகிறதாம்.
எது? இந்த சிருஷ்டிப்பு கைகளை தட்டுது. அது ஆனந்த களிப்போட பாடுகிறதாம், அது முழங்குகிறதாம். என்னத்தை சொல்றாங்க? அவங்களுக்கு வார்த்தை பத்தல, அதனால இப்படி எல்லாம் சொல்றாங்க. சொல்றதுக்கு விவரிக்கிறதுக்கு முடியவில்லை. நடக்க போகிற இந்த மகிமையான காரியத்தை, அந்த நாளை, தேவனுடைய புத்திரர் வெளிப்படும் நாளை விவரிக்க முடியாமல், வார்த்தைகள் இல்லாமல் அவர்கள் இந்த மலைகள்லாம் பாட போது, செடி கொடிகள்லாம் கை தட்ட போது, இவைகள்லாம் ஆனந்த களிப்போடு முழங்க போகிறது என்று இப்படியாக இந்த நாளை குறித்து இங்கே ஏசாயா சொல்லுகிறார். அதே மெத்தட்ல தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் அங்கே சொல்லுகிறார். மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது என்று அங்கே அவர் சொல்லுகிறார். எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது? இந்த செடி கொடிகள், புல் பூண்டுகள், சமுத்திரங்கள், நதிகள், ஓடைகள், குன்றுகள், மலைகள், வானமும் பூமியும் இவெல்லாம் எதுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது? தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படியாக. யாருங்க தேவனுடைய புத்திரர்? ஹலோ, யாருங்க சொல்லுங்க பாப்போம். நமக்காக என்ன, நமக்கு என்ன நடக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். இந்த மலைகளும் குன்றுகளும் வானமும் பூமியும் செடி கொடிகள் புல் பூண்டுகள் எதுக்காக காத்துட்டு இருக்கு? நமக்கு என்ன நடக்க வேணும், என்ன நேரிட வேணும் என்று காத்துட்டு இருக்குது. தேவ புத்திரர் வெளிப்படும்படியாக, அதாவது நாம் அந்த மகிமையில பங்கு பெற்று அந்த மகிமை நம்மிலே வெளிப்படும்படியாக, அந்த நாளுக்காக, நாம் மகிமைப்படுத்தப்படும் நாளுக்காக இந்த சிருஷ்டிப்பே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்று இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தன்னுடைய புத்திரர்களை எடுத்து அவர்களை மகிமைப்படுத்தி தன்னுடைய மகிமைக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை ஆக்கி அவருடைய மகிமையிலேயே நம்மை பங்கு கொள்ள வைத்து, he is going to put us on exhibition before this whole creation. இந்த முழு சிருஷ்டிப்புக்கு முன்பாக நம்மை பொருட்காட்சியில வைக்கிற அலங்கார பொருளை போல தேவன் வைக்க போகிறார். மகிமைப்படுத்தப்பட்டவர்களாய், தேவனுடைய மகிமையை பெற்றவர்களாய் நாம் வெளிப்படும் அந்த நாளுக்காக, அதை காணும்படியாக இந்த சிருஷ்டிப்பு முழுதும் ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு விசுவாசியை பார்த்தா பரிதாபமா இருக்கு சில நேரத்தில். ஏன்னா போதிக்கப்படுறது சரியில்லை. பாருங்க, நினைச்சிட்டு ஐயோ ஏழையும் கந்தியுமான அழுக்கும் தூசியும் குப்பையுமான விசுவாசி ஆண்டவரே, நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லியிருக்கார், உன்னை வச்சு நான் எப்படி ஒப்பேத்த போறேன், என்ன பண்றது விளங்கவே மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய மகிமை, வானமும் பூமியும் சமுத்திரமும் நதிகளும் புல் பூண்டுகளும் செடி கொடிகளும் உன்னிலிருந்து வெளிப்பட போகிற மகிமைக்காக காத்து ஏங்கி கொண்டிருக்கிறது. உன்னை நான் ஷோ பீஸ் மாதிரி வைக்க போறேன். உன்னுடைய மகிமை இந்த சிருஷ்டிப்புக்கு நான் காண்பிக்க போகிறேன். ரட்சிப்பின் மூலமாக, சிலுவையின் மூலமாக, ரத்தம் சிந்துதல் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உன்னை நான் எப்படி மாற்றி இருக்கிறேன், உன்னுடைய நிலை என்ன என்பதை இந்த உலகத்துக்கு நான் காண்பிக்க போகிறேன். உனக்கு விளங்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கார் ஆண்டவர். இருக்கீங்களா? விசுவாசிக்கு எண்ணம் இன்றைக்கு உயர வேண்டும். பாருங்க, வேத வசனம் தெரியலன்னா உயரவே முடியாது எண்ணம். நாம் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதை நினைச்சு பார்த்தா இன்னைக்கு படுற உபத்திரவத்தெல்லாம் ஒன்னும் பெருசா எண்ணவே முடியாது. We are destined for a great destiny. ஒரு பெரிய முடிவுக்கு எதிர்நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். நம்ம தேவன் ஒரு பெரிய ஷோ பீஸ் மாதிரி வைக்க போறார். சிலுவையின் மூலமாக, ரட்சிப்பின் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு, இந்த சிருஷ்டிப்புக்கு எடுத்து காண்பிக்க போகிறார். அது வெளிப்பட போகிறது. மகிமை நம்மிலே வெளிப்பட போகிறதாம். அதுக்காக இந்த உலகம் காத்துக் கொண்டிருக்கிறது. எப்படி காத்துக் கொண்டிருக்கிறதா? வெளியில நீங்க நடந்து போகும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நான் அறிந்த பிறகு, இதெல்லாம் பாருங்க, எனக்கு கூட ரொம்ப வருஷமா புரியாம இருக்கு. புரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் யோசிப்பேன். சில மலைகள் அருமையான இந்த சீனரிக்கு நடுவில் போகும்போது எனக்கு ஞாபகம் வரும். நான் இங்க போய்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தால் என்னைக்கு மகிமை வெளிப்பட போகிறது, இவனை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. மரம் செடி கொடிகள்லாம் கழுத்தை நீட்டிக்கிட்டு ஆவலாய் எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு இவன் மகிமைப்பட போகிறான், ரட்சிக்கப்பட்ட இவன் மகிமைப்பட போகிறானே, என்றைக்கு தேவனுடைய மகிமை என்றைக்கு இவனுக்கு வரப்போகிறது என்று உங்களையும் என்னையும் இந்த மலைகளும் காடுகளும்
நம்ம பார்த்து கொண்டிருக்க, நம்ம போய் அங்க நின்றுட்டு ஆனா அதை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆஹா என்ன அருமை அப்படின்னு, அப்படி இல்லை, அது நம்ம பார்த்துட்டு இருக்குது. ஆஹா எப்பேற்பட்ட ஆளு கிறிஸ்து, இவனுக்காக தேவனே உலகத்துல மனிதனா வந்து இவனுக்காக மரித்து ரத்தம் சிந்தி இவனை மீட்டுக் கொண்டிருக்கிறார். இவனுடைய முடிவு மகிமை. அதெல்லாம் நான் பார்த்து அந்த நாள் என்னைக்கு வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு அது சொல்லும். அந்த மலைகள் சொல்லும். சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு போனா அந்த ஆல்ப்ஸ் மலைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமிக்கத்தக்க மலைகள். அங்க நின்னா அப்படியே அங்க நின்னுகிட்டு கடவுள் ஒருவர் இல்லைன்னு யாராவது சொன்னா அவன மாதிரி ஒரு பெரிய முட்டாள் இருக்கவே முடியாது. அவ்வளவு பிரமிக்கத்தக்க மலைகள். ஆனா அங்க நிக்கும் போது எனக்கு வர்ற எண்ணம் எல்லாம் என்ன நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை என்னிலே வெளிப்படும்படியாக அந்த நாளுக்காக இவைகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஆனா உண்மையாகவே தேவன் அதை ஏற்படுத்தியது இன்னும் அழகாக. அதெல்லாம் கொஞ்சம் இழந்து கிடக்குது. அழக சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது இன்றைக்கு சிருஷ்டிப்பு. அதான் சொல்ல போறேன். இப்போ ஏன் அவைகள் ஏங்கி பார்த்து கொண்டிருக்கிறது? ஏன் இந்த சிருஷ்டிப்பு தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படியாக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த சிருஷ்டிப்பின் மீட்பு அன்றைக்கு தான் உண்டாக போகிறது. நம்முடைய மீட்பு இன்றைக்கு நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நாம் என்றைக்கு மகிமைப்படுத்துகிறோமோ அன்றைக்கு தான் அந்த சிருஷ்டிப்புக்கு மீட்பு உண்டாக போகிறது. அது சபிக்கப்பட்ட நிலையில் இருந்து மாறி, அது தேவன் அதை எந்த நிலையில உண்டாக்கினாரோ, எந்த நோக்கத்துக்காக உண்டாக்கினாரோ அந்த நிலையிலே திரும்பவும் அது இயங்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு அது அப்படி இல்லை. பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் மனுஷனுக்கு இதுதான் விளங்க மாட்டேங்குது. அவனை கேட்டு பாருங்க, ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குது, இந்த உலகம் ஏன் இப்படி சபிக்கப்பட்ட நிலையில இருக்குன்னா அது என்னமோ தெரியலங்க, தெய்வத்தின் செயல் அது அப்படிம்பா. தெய்வம் இந்த உலகத்தையும் உண்டாக்கி இவ்வளவு பாடுகளையும் இதுல வச்சு இதுல என்ன கொண்டாந்து என்ன இங்க இதுல கொண்டாந்து வச்சுட்டாரு. ஏன் தான் அப்படி பண்ணாரோ, இவ்வளவு கஷ்டமா இருக்குது, போட்டா விளைய மாட்டேங்குது, முள்ளும் புதரும் தான் விளையுது, இந்த நிலம் சரியா இல்ல, மழை சரியா வர மாட்டேங்குது, இப்படி எல்லாம் இருக்குது இந்த உலகம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உண்டாக்கி இவ்வளவு குழப்பத்தை உண்டாக்கி இதுல பலவிதமான இயற்கையின் சீற்றங்கள், இதுல வெள்ளம் வருதுன்றாங்க, புயல் அடிக்குதுன்றாங்க, சூறாவளி வருதுன்றாங்க, எல்லாம் வந்து கொள்ளை கொண்டு போகுது, 100 பேரா 1000 பேரா சாகுறாங்க அங்கங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகம், இவ்வளவு வேதனை, இவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்த உலகத்தை தெய்வம் உண்டாக்கி என்ன கொண்டாந்து இங்க வச்சிருக்காருன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். உலகம் விளங்கல அவனுக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையானவர்களே, தேவன் உலகத்தை இப்படி சிருஷ்டிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்துட்டு 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமத்திலே பார்த்தாராம், ஒரு லுக் விட்டுருக்காரு, அப்படியே ஃபுல்லா பார்த்திருக்காரு. சிருஷ்டிகர்த்தா என்னதான் பண்ணிருக்கிறோம் பார்த்துட்டு சொன்னாராம், நல்லது என்று கண்டார். ஒண்ணுமே மோசமானது கிடையாது, ஒண்ணுமே பொல்லாதது கிடையாது, ஒன்றுமே குறைவுபட்டதே கிடையாது. சிருஷ்டித்தது எல்லாவற்றையும் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு சொல்றார், எல்லாவற்றையும் பார்த்து இது நல்லது என்று கண்டார். நல்லதை மட்டுமே அவர் உண்டாக்கினார், ஒரு கெட்டதையும் அவர் உண்டாக்கினதே கிடையாது. எப்படி அப்புறம் கெட்டதாச்சு இதெல்லாம்? ஏன் இந்த பூமி நம்ம கிட்ட தகராறு பண்ணுது? ஏன் சரியா விளைய மாட்டேங்குது? ஏன் இந்த பூமி இந்த நிலையில இருக்குது இன்றைக்கு? ஏன் இப்படிப்பட்ட இயற்கை நாசமோசங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடக்கிறது? உலகத்தானிடத்திலே பதில் கிடையாது. ஆனால் வேதம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதனுடைய பாவம் தான் இன்றைக்கு இருக்கிற இந்த பூமியை, இந்த புல் பூண்டுகளை, இந்த நதிகளையும் சமுத்திரத்தையும் இந்த ஆறுகளையும் இந்த மலைகளையும் இந்த செடி கொடிகளையும் இந்த இயற்கை சூழ்நிலையும் கெடுத்தது மனுஷனுடைய பாவம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. இங்கே போதிக்குது பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அது என்னென்றால் 20ஆம் வசனம், சிருஷ்டியானது, அதாவது ஏன் காத்து கொண்டிருக்குதான், சிருஷ்டியானது அழிவிக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அது அழிவிக்குரிய அடிமைத்தனத்தில் இருக்கிறதாம் சிருஷ்டிப்பு. தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட
அதாவது நாம் மகிமையை பெறும்போது நம்மை போலவே அதுவும் மகிமையை பெற்றதாக, நம்மை போலவே அதுவும் மாற்றப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பாக இருக்கும்படியாக அது காத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப என்ன நிலையில் இருக்குது? அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலே இப்பொழுது இது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, 21ஆம் வசனம், கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. It has been subject to vanity என்ற ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுது. vanity சொன்னா futility, futility என்று சொன்னா emptiness, வெறுமை, அதான் அதனுடைய அர்த்தம். மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறதாம். எது? இந்த சிருஷ்டிப்பு. மாயை என்று சொன்னால் என்ன? மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன? அதை ஒருவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார். மாயை என்று சொன்னால் எம்டினஸ், அதாவது வெறுமை. வெறுமை என்று சொன்னால் தேவன் எதற்காக இந்த சிருஷ்டிப்பை உண்டாக்கினாரோ அதற்காக 100% அதற்காக இன்றைக்கு இந்த சிருஷ்டிப்பு இயங்காமல் இருக்கிறது. அது சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நோக்கத்தை அது இன்றைக்கு நிறைவேற்றாத ஒரு சிருஷ்டிப்பாக வெறுமையானதாக இருக்கிறது. கர்த்தர் எப்படி இது இயங்க வேண்டும் என்று சிருஷ்டித்தாரோ அந்தபடி இது இல்லை. இன்றைக்கு அந்த நிலையில இருக்கிறது. இது மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது சொன்னா ஒரு வெறுமைக்கு. கர்த்தர் உண்டாக்கின நோக்கத்தை இந்த சிருஷ்டிப்பு இன்றைக்கு நிறைவேற்றவில்லை. அநேக விதத்தில் இந்த சிருஷ்டிப்பு குறைவுபட்டதா இருக்குது. பூரணமா இது கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற சிருஷ்டிப்பா இல்லை. It is not fulfilling the purpose for which it was made. That is the futility of this creation. அதை கீழ்ப்படுத்தினாராம் ஒருவர். இதெல்லாம் பெரிய குழப்பம் பாருங்க. இதை வாசிக்கும் போது சில யார் கீழ்ப்படுத்தினது? ஆதாம் தாங்க அதை கீழ்ப்படுத்திட்டான். ஆதாம் பாவம் செய்தான். ஆனால் இதை கீழ்ப்படுத்தினவர் என்று சொல்லும் போது ஆதாமை சொல்லவில்லை. சிலர் சொல்றாங்க பிசாசு தாங்க இந்த சிருஷ்டிப்பை கொண்டு போய் மாயைக்கு கீழ்ப்படுத்தி விட்டான். பிசாசுக்கு அப்பேற்பட்ட ஒரு வல்லமை கிடையாது. பிசாசுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை கிடையாது. இதை கீழ்ப்படுத்தினவர் யார்? வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து. மனிதன் பாவம் செய்த போது தேவன் பேசுகிறார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். பாருங்க, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் இந்த சிருஷ்டிப்பை மனிதனுடைய பாவத்து நிமித்தமாக God subjected this creation to vanity, to futility. மனிதனுடைய பாவத்து நிமித்தமாக அதன் தண்டனையாக, அவனுடைய பாவத்தின் தண்டனையாக தேவன் இந்த சிருஷ்டிப்பை மாயைக்கு கீழ்ப்படுத்தினார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். முள்ளும் குறுக்கும் முதல்ல விளையலங்க. ஆண்டவர் உண்டாக்கின பூமியில அதெல்லாம் விளையாது. எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் பாருங்க. வீட்டை விட்டுட்டு போனா 2 மாசம் பொறுத்து திருப்பி வந்தா இன்னைக்கு காடா இருக்குது. உள்ள கால் எடுத்து வைக்க முடியல. ஐயோ, எப்படி இது வளர்ந்தது? யாரு தண்ணி ஊத்தினா? யாரும் தண்ணி ஊத்த வேண்டியதே இல்லை அதுக்கு. அந்த முள்ளுக்கு அது தண்ணி ஊத்தினாலும் சரி ஊத்தாரு, அது சும்மா அது பாட்டுக்கு விளையுது இஷ்டத்துக்கு. இது என்ன இவ்வளவு லேசா விளையுது? நாம் தோட்டத்துல காலையில சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்தா கூட சரியா விளைய மாட்டேங்கிறாங்க ஜனங்க. அதுதான் சபிக்கப்பட்ட இந்த நிலம், சபிக்கப்பட்ட பூமி, சபிக்கப்பட்ட நிலையில இருக்கிறது. ஆண்டவர் உண்டாக்குற பூமியில முள்ளும் குறக்கும் விளையல. அழகாக அது பூத்தது, அழகாக அது விளைந்தது, ரொம்ப அருமையாக அது கனிகளை கொடுத்தது. மனிதன் அதில் எடுத்து புசித்தான். இந்த மாதிரி பாடுபடவில்லை. இன்றைக்கு மனுஷன் படாத பாடுபடுறான் இந்த உலகத்துல. ஏனென்றால் இது சபிக்கப்பட்ட பூமி. நீங்க நாம போய் பூமியில ஜெபம் பண்ணலாம், அந்த பூமி நமக்காக விளையும். அதெல்லாம் இருக்குது. விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தினாலே அந்த பூமியில விளைய செய்யலாம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் பொதுவாக பார்க்க போனால் இந்த கால அளவிலே இந்த பூமி சபிக்கப்பட்ட நிலையில இருக்கிறது. அதுதான் உண்மை. முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கிறதா. முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கிறதுக்கு ஒரு வேலையும் செய்ய வேண்டியது, அது பாட்டுக்கு தானா விளையுது. ஒரு நல்ல காரியத்தை விளைவிக்கணும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை செய்ய வேண்டியதா இருக்குது. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும்படிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய்.
நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். முகத்தின் வேர்வையால். இதெல்லாம் பாருங்க, இந்த பாடு அப்ப கிடையாது. தேவன் உண்டாக்கின உலகத்தில் இவ்வளவு பாடுபட்டு பண்ண வேண்டியதில்லை. அது போட்டா டக்குன்னு விளையும். அதனுடைய விதை அதுல வச்சிருக்கேன், எடுத்து போடுப்பான்னாரு. அவன் போட்டுட்டு அங்க இருந்து வேர்வையை தொடச்சிட்டு வரல. அவன் போட்டுட்டு வந்தான், அது பாட்டுக்கு கடகடன் போட்ட இடம்லாம் விளையுது. அது அப்படி இருந்தது இந்த பூமி. ஆனால் சபிக்கப்பட்டதா மாறினது. ஏன்? மனிதனுடைய பாவத்து நிமித்தமாக தேவன் இந்த பூமியையும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாக்கினார். அந்த பாவத்தின் தண்டனையாக அது உண்டானது. அதை பற்றி தான் இங்கே ரோமர் 8 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். அதாவது அது சுய இஷ்டத்தினால் அல்ல. இந்த பூமி ஒண்ணும் செய்யல. இந்த பூமி கேட்கல, ஐயோ நான் இப்படி இருக்க விரும்பல, நான் சபிக்கப்பட்ட நிலையில் இருந்துடுறேன்னு. இந்த பூமி பாவம் செய்யல. இந்த பூமி கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போகல. ஏன் அப்புறம் இந்த பூமியை கர்த்தர் இப்படிப்பட்ட மாயான நிலைக்கு உட்படுத்தினார்? இந்த பூமி மனுஷனுடைய அதிகாரத்துக்கு கீழாக கொடுக்கப்பட்டது. மனுஷனது ஆண்டு கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டது. இந்த பூமிக்கு ஆண்டு கொள்ளுகிறவன் மனுஷன். மனுஷன் தான் இதை ஆளுகை செய்கிறவன். அவன் ராஜா இந்த பூமிக்கு. அவனுக்கு கீழானது இது. என்னைக்கு இந்த பூமியை ஆண்டு கொண்ட மனிதன் விழுந்து போனானோ, பாவத்தில் விழுந்து போனானோ, அவன் தண்டிக்கப்பட்டது நிமித்தமாக இந்த பூமியும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நியதி. என்றைக்கு அவன் தேவனோடு சீர்படுத்தப்பட்டு அவன் என்றைக்கு மகிமைப்படுகிறானோ, அன்றைக்கு இந்த பூமியும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நியதி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், முதல் இது நடந்துருச்சு. அவன் பாவம் செய்தான், அதன் நிமித்தமாக அவனுக்கு கீழாக இயங்கி வந்த இந்த பூமியும் தண்டனைக்குள்ளானது, சபிக்கப்பட்ட நிலையிலானது. அவனை கர்த்தர் மீட்டுக் கொண்டார். அவன் மகிமைப்படுத்தப்படும் போது இந்த பூமி அவன் என்ன பண்ணும்? அவனோட கூட ஒரு பழைய நிலையை அது அடையும், பூரணமான ஒரு நிலையை அடையும் என்று இவ்வாறு போதிக்கிறார். அதுக்குதான் இந்த பூமியை ஏங்கி தவித்து காத்து கொண்டிருக்கிறதாம். இதெல்லாம் விளங்காம தான் பாருங்க, இன்றைக்கு உலகத்துல தத்துவ ஞானிகள்லாம் அவங்க தான் the philosophers are the most depressed people in the world. அவங்கள பார்த்திருக்கீங்களா? அப்படி தலைகள் எல்லாம் பிரிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. ஒன்னும் முடியாத யோசிச்சு யோசிச்சு பாக்குறான். போட்டு நோண்டி 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 எல்லா லைப்ரரியிலும் போய் எல்லா புக்கையும் எடுத்து பார்த்து, ஏன் இப்படி இருக்குது? ஏன் இது சரியா வரமாட்டேங்குது? ஏன் இது நல்லா வர வர மனுஷனுக்கு கத்து கொடுத்தா கூட உருப்பட மாட்டேங்கிறானே அப்படின்னு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால பல பிலாசபர்லாம் ரொம்ப துள்ளி குச்சிட்டு இருந்தாங்க. அவன் என்ன சொல்லிட்டு, அடே அப்பா எல்லாம் மாறுதாக்கும், இது காடுகள்லாம் வீடுகளாக போதாக்கும், இது மனுஷன் மோசமானவெல்லாம் நல்லவன் ஆயிட போறோம், நாங்க எல்லாரையும் உலகத்தை திரித்திர போறோமாக்கும், இனிமே யுத்தம் இருக்காது, ஒன்னும் எதுவும் இருக்காது, ரொம்ப நிம்மதியான உலகம், ரொம்ப அருமையான உலகம். ஏன்னா நம்ம எல்லாம் படிச்சு இப்ப அறிவுள்ளவர்கள் ஆகிறோம் பாருங்க. அதனால மனுஷன் இனிமே காட்டு மிராண்டி தரமா நடந்து கொள்ள மாட்டான், இனிமே எல்லாம் ரொம்ப அருமையா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சா அதுக்குள்ள முதலாவது உலக மகா யுத்தம் ஆரம்பிச்சது. அடி நொறுக்கிட்டாங்க போட்டு, குண்டும் அதுவும் போட்டு சுட்டு கொன்னு. பிலாசபர்லாம் தலையை போட்டு பித்து கொண்டார்கள். ஐயோ என்ன இது படிச்சிருக்கான்னு நினைச்சோம், கடைசியில் அடிச்சுக்கிறானே, படிச்சவன் அடிச்சுக்கிறானே. படிக்க படிக்க இன்னும் நவீன நவநாகரிகமான குண்டுகளை தயாரிக்கிறான். இப்ப போய் குண்டு போட வேண்டியதில்லை, இங்க உட்கார்ந்து ஸ்கட்னு அனுப்புறான். அது அப்படியே பறந்துகிட்டு போய் அங்க அடிக்குது. எங்க டார்கெட் பண்றான்னு கரெக்டா குறியா அந்த வீட்டையே அடிக்குது, பங்களாவையே தாக்குது, அரண்மனையே தாக்குதான். இது பறக்கும் போது அவன் இன்னொன்னு விடுறான், அது அங்க வானத்திலே சந்திச்சு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்குதான். இப்படி அறிவு பாருங்க இவ்வளவு பெரிய இருக்குது. விஞ்ஞானம், தொழில்நுட்பம், அறிவு பெருகி இருக்குது. நாம நினைச்சோம் அறிவு பெருகணும்னு மனுஷன் சரியாயிட போறான்னு நினைச்சிட்டு தான். தத்துவ ஞானிகள் தலையை இன்றைக்கு பித்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்ல அவர்களுக்கு. அவர்கள் மனம் சோர்வடைந்து இருக்கிறார்கள். ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குது? என்ன பண்ணாலும் மனுஷன் உருப்பட மாட்டேங்கிறானே, என்ன பண்ணாலும் மாற மாட்டேங்கிறானே, படிப்ப அறிவை கொடுத்தா மாற மாட்டேங்கிறானே, என்ன இவனுக்கு கோளாறு? ஏன் இப்படி இருக்குது என்றால் வேதம் சொல்லுகிறது பதில். பாவம் அவனுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை யார் இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து சங்கிலியிலிருந்து விடுதலையாக்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கதறினான். அவன் பாருங்க பெரிய பரிசேயன், சாதாரண நாள்ல உலக பிரகாரப்படி பார்த்தா நல்ல மனுஷன். அவன் ஒண்ணு போய் களவு கொலை எல்லாம் பண்ணிட்டு வந்த ஆள் இல்ல, டீசென்டான ஆள். அவர் சொல்றார், ஐயோ உள்ள இந்த வல்லமை இருக்குதுங்க, எந்நேரமும் பண்ணிடுவோம் போல இருக்கு, ஏதாவது பண்ணணும் போல இந்த உள்ள இந்த பாவம் தூண்டிட்டு இருக்குது, இதனுடைய வல்லமைக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன், சிக்கிக்கிட்டு இருக்கேன், என்னை யார் விடுதலை ஆக்குவார்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த பாவத்தின் வல்லமை இருக்கிறது. இங்கிலாந்து தேசத்திலே 2வது
முதலாவது மகா யுத்தம் முடிந்த உடனே எல்லாம் நினைச்சாங்க சரி இது கடைசி, இதோட முடிஞ்சது. அப்புறம் பார்த்தா 2வது உலகமாக அதை விட பெருசா இருக்குது. அது இன்னும் ரொம்ப மாடர்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 3வது வந்ததுன்னா என்ன ஆகுமோ தெரியாது. அந்த அளவுக்கு அறிவு முன்னேறி இருக்குது. என்னென்ன பண்ணுவாங்களோ தெரியாது. இன்றைக்கு விரக்தி அவர்களுக்கு. இதனுடைய பதில் என்ன? ஏன் இந்த உலகம் இருக்குது? வேதம் சொல்லுது, பாவம் மனிதனுக்குள்ள குடிகொண்டிருக்கிறது என்று. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது ஒரு இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்தாராம், ஏன் யுத்தங்கள் நடைபெறுகிறது என்று. பிரசங்கும் போது கடைசியில சொன்னாராம், அவங்க எல்லாம் ஹிட்லரை வெறுத்தாங்க. ஹிட்லர் தான் கொடூர பாவி, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஜனங்களை கொல்லுறான், அநியாயம் பண்றான் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு எல்லாம் ஹிட்லர் மேல ஒரு பெரிய வெறுப்பு. என்ன பிசாசின் மகனா இருப்பான் போல இருக்கேன்னு அன்னைக்கு அவங்க சபிச்சு கொட்டிட்டு இருந்தாங்க அவனை. இவர் சொன்னாராம், ஹிட்லருக்கு உள்ள இருக்கிற அதே எண்ணங்கள், அதே அழிவின் சக்தி, அழிக்கிற சக்தி, எண்ணங்கள் நம்முடைய ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்று சொன்னாராம். அப்பதான் எல்லாம் குவைட்டா இருக்கிறாங்க. அவன் தான் ஹிட்லர் நினைச்சிட்டு இருந்தீங்க, நீங்க எல்லாருமே ஒரு ஹிட்லர்னா. அவன் வெளிப்பட்டு இருக்கிறான் ஃபுல்லா. அவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இப்ப வெளியே வந்திருக்குது. உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குள்ளே அது இருக்குது. அது என்ன? பாவம் என்கிற சக்தி மனுஷனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் உலகம் இப்படி இருக்குது. மனுஷன் நினைக்கிறான் என்னென்னமோ டிஸ்இன்ஃபெக்டட் எல்லாம் தயாரிச்சு பாக்குறேன், கெமிக்கல் தயாரிக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் எல்லாம் பண்ணி எப்படியாவது இந்த அழிவு, decay and deterioration, decomposition, putrefaction, இந்த அழிவு, உலகம், இந்த செடி கொடி எல்லாம் அழிஞ்சு போகுது. இந்த உலகம் அழிவுள்ள உலகமா இருக்கிறது. கரப்ஷன், அழிவு உள்ள இருக்குது. இந்த உலகத்துக்குள்ள எதுவுமே பூக்குது, சாயந்தரத்துக்குள்ள புஷ்னு போயிடுது, காஞ்சி போயிடுது. புல்லு விளையுது, சாயந்தரம் பார்த்தா கருகி போகுது. இதை சரி பண்றதுக்கு என்ன? நான் கெமிக்கல் தயாரிக்கிறேன். கெமிக்கலை தயாரிச்சு போட்டு போட்டு பாக்குறான், ஒன்னும் சரிப்பட மாட்டேன். கொஞ்சம் நல்லா நீளமா வருது, கொஞ்சம் பச்சை பசேர்னு இருக்குது. ஆனா எப்படியும் அது சாகத்தான் சரி. மனுஷன் சாகாம இருக்கிறதுக்காக எதையாவது பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன். எப்படி வானத்துக்கு போயிட்டு வந்து சந்திர மண்டலத்தில் இறங்கினான். மனுஷன் சாகாம இருக்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு பதிலையும் இவனால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்தது, பாவத்தின் மூலமாக மரணம் பிரவேசித்தது. எனக்கு தெரியும் பதில், ஏன் மனுஷன் மரிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, பாவம் உள்ள வந்துருச்சு, அதனால்தான் மரணம் இருக்கிறது. இருக்கிறீங்களா? ஆகையால் தான் நான் தலையை பிச்சுக்கிறது இல்லை, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆகையால் தான் நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். பதில்கள் இங்கே வேத வசனத்தில் இருக்கிறது. உலகம் ஏன் எப்படி இருக்குது? என்ன போட்டாலும் உருட மாட்டேன்றான், என்ன கெமிக்கலை போட்டாலும் என்ன பண்ணாலும் சரி வர மாட்டேங்குது. அப்படிதான் இருக்கும் இந்த உலகம். ஏனென்றால் வேதம் பதில் சொல்லுது, அது சபிக்கப்பட்ட உலகம். மனிதனுடைய பாவத்து நிமித்தமாக இந்த உலகம் இந்த நிலையில் இருக்கிறது. அது ஏங்கி தவித்து காத்து கொண்டிருக்கிறது. என்றைக்காக? நாம் என்றைக்கு மகிமைப்பட போகிறோம் என்று காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் மகிமைப்பட போகிற அன்றைக்கு அதற்கு விமோச்சனம் உண்டாக போகிறது, அதுவும் மாற்றப்பட போகிறது என்று இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு எடுத்து கூறுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், புத்திரர்கள். நாம் வெளிப்படும்படியாக, மகிமை நம்மிலே வெளிப்படும்படியாக இந்த சகல சிருஷ்டிப்பும் நமக்காக நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா. நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம். ஒரு நிமிஷம் நம்முடைய சிந்தைகளை இந்த சத்தியத்திலே வைப்போம். கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்க யார்? இந்த உலகம் ஏன் இந்த நிலையில் இருக்கிறது? நாம் ஏன் இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்? நாம் ஏன் இன்றைக்கு பாடுறோம்? நாம் என்னத்துக்கு இன்னைக்கு வேத புத்தகத்தை வாசிக்கிறோம்? ஏன் இன்றைக்கு சத்தியங்களை கேட்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏதோ எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க கிறிஸ்தவங்க, அதனால நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அப்படி கிடையாது. ஏன்? அதுக்கு காரண காரியங்களை தான் இன்றைக்கு சொல்லி வந்தோம். ஏன் என்று சொன்னால், நமக்கு ரட்சிப்பு தேவை. அதுக்காக தான் இந்த இயேசு வண்டியில வந்தோம். நாம் பாவத்தின் பிடியில சிக்கி இருந்தோம். ஆகையால் தான் இந்த இயேசுவினிடத்தில் வந்தோம். இவர் தான் ரட்சகர். இவர் நம்மை விடுவித்திருக்கிறார். பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம். இந்த உலகம் ஏன் அப்படி இருக்குது? மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாய் சபிக்கப்பட்ட உலகமாய் மாறினது.
தேவன் இதை இந்த மாயைக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஒரு நாள்ல இதை மாற்றப் போகிறார். அது எந்த நாள்? நாம் மாற்றப்படும் அந்த நாள்ல இந்த உலகம் மாற்ற. நமக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. நாம கெட்டப்போ இதுவும் கெட்டுது, நாம் மகிமைப்படுற போடப்போ இதுவும் ஒரு பெரிய ஆசீர்வாதமான நிலைக்கு வரப்போகிறது. அப்ப நமக்கு எல்லாம் புரியுது. நம்முடைய வாழ்க்கை புரிகிறது, இந்த உலகம் புரிகிறது, இந்த காலம் புரிகிறது, ஏன் இப்படி இருக்கிறது காரியங்கள் என்பது புரிகிறது, நாம் எங்க போறோம் புரிகிறது, என்ன நடக்க போகிறோம், என்ன நடக்க போகிறது என்பது புரிகிறது. உலகத்தானுக்கு பைத்தியம் பிடிக்கிறது போல இருக்குது, ஒன்றும் புரியல. நமக்கு எல்லாம் புரிகிறது. இதுதான் கிறிஸ்தவத்தின் மேன்மை. ஆகையால் தான் கர்த்தரை துதிக்கிறோம். ஆகையால் தான் பாடுகள் மத்தியில கூட, கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடும் போது கூட நம்முடைய சந்தோஷத்தை யாரும் பிடிங்கி போடவே முடியாது. ஆகையால் தான் நம் வித்தியாசமான ஜனங்கள். நாம போட்டு கட்டலாம், அடிக்கலாம், ஜெயில தூக்கி போடலாம், அல்லது துன்புறுத்தலாம் கிறிஸ்துவ நிமித்தமாக. ஆனா நம்மளே அவர்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் ஏற்படுகிறது இல்லை. நாம் வேற மாதிரி ரியாக்ஷன் பண்றோம். நமக்குள்ள வேற விதமான ஒரு சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்குது. நம்ம ஒன்று எதிர்நோக்கி இருக்கிறோம். உலகம் வியக்கிறது, என்ன இந்த மனுஷனுக்கு, ஏன் இப்படி இருக்கிறார்கள் இவர்கள். அப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த உலகத்தில் வாழும் போது அந்த தேவனால் கட்டப்பட்ட அந்த பட்டணத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை மனசுல வைத்து நடந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அதை பார்த்து கொண்டே இருந்தான். ஆகையால் தான் இங்க கூடாரத்திலே வாழ்ந்து முடிச்சான். ஏன்னா யாராவது கேட்டானே, ஏன் வீடு கட்டல நீன்னு கேட்டாங்க. அங்க போறேன் நான், அதனால நம்மெல்லாம் வீடு கட்டக்கூடாதுன்னு இல்லை. அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் அங்க போகிறவன், அதற்கு சொந்தமானவன், அந்த மகிமைக்கு சொந்தக்காரன். ஆகையால் இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் பெருசு அல்ல. இவைகளெல்லாம் அனுபவிக்கலாம், சந்தோஷமாக இதை அனுபவித்து வாழலாம், இதை வைத்து நல்ல காரியங்களை செய்யலாம். ஆனால் என்னுடைய மனமும் என்னுடைய உள்ளமும் அவருக்கு சொந்தமானது. எல்லாரும் கரங்களை நாம் உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அருமையான சத்தியத்திற்காக ஒரு பெரிய நோக்கத்தோடு வாழுகிறோம். நாம் பெரிய குறிக்கோளோடு வாழுகிறோம். விரக்தியில வெறுமையில வாழவில்லை, ஒரு பெரிய நோக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எதற்கும் நாம் பயப்படுகிறதில்லை. பெரிய நோக்கம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகம், இதனுடைய நிலை, நமக்கு கிடைக்க போகிற மகிமை, கிறிஸ்து வரப்போகும் நாள், இதெல்லாம் நமக்கு புரிகிறது. இதை விசுவாசிக்கிறோம். இது விசுவாசியாம போனால் அந்த ஆளுக்கு நம்பிக்கையே கிடையாது, அந்த ஆளுக்கு சந்தோஷம் இருக்க முடியாது. மெய்யான கிறிஸ்தவன் கிடையாது அந்த மனுஷன். மெய்யான கிறிஸ்துவ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அதெல்லாம் விசுவாசித்தாதான் துதி ஸ்தோத்திரமே கிளம்பும். இதெல்லாம் விசுவாசித்தாதான் மகிழ்ச்சி இருக்கும். இதெல்லாம் விசுவாசித்தாதான் பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இதை விசுவாசிக்கும் போது ஏதோ இந்த நேரத்தில் ஆறுதல் படுறது இல்லை, பலன் உண்டாகிறது, நிரந்தரமான பலன் உண்டாகிறது. இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா முற்றிலுமா மாற்றப்பட்டவர்களாக இருப்பீர்கள். பிரச்சனைகளை சந்திக்கும் போது முற்றிலும் வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு சந்திப்பீர்கள். உலகத்தை வேற கண்ணோட்டத்தோடு பார்ப்பீர்கள், எதிர்காலத்தை வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பீர்கள், இந்த உலகத்தின் காரியங்களை வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டல வருகிறோம். அற்புதமான இந்த சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உலகம் இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கிறது, நாடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு புரிய